வணக்கம் பக்தர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது ஏன் விநாயகருக்கு அருகம்புல் மிகவும் பிரியமானது. ஏன் ஒவ்வொரு விநாயகர் பூஜையிலும் அருகம்புல் கட்டாயம் வைக்கப்படுகிறது. இந்த ரகசியத்தின் பின்னால் ஒரு அருமையான ஆன்மீக கதை இருக்கிறது. பரமபரமான காலத்தில் அசுரர்களில் ஒருவர் மிகவும் கொடிய தவம் செய்தான். அவன் பெயர் அனலாசுரன் என்று கூறப்படுகிறது. அவன் தவத்தின் பலனால் அவனுக்கு ஒரு அதிசய சக்தி கிடைத்தது. அவன் கோபத்தில் மூச்சை விட்டாலே தீப்பொறி பறக்கும். அவன் கண்கள் சிவந்து எரிந்தால் சுற்றியுள்ள உலகமே வெப்பமாகிவிடும். அவன் சென்ற இடமெல்லாம் தீ பரவி தேவர்கள் கூட அஞ்சி ஓடினார்கள். தேவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி இந்த அசுரனை அடக்க யார் சக்தி வாய்ந்தவர் என்று யோசித்தார்கள். அப்போது அனைவருக்கும் நினைவுக்கு வந்தவர் ஆனைமுகன் விநாயகர். அவர் தடைகளை நீக்கும் தெய்வம் மட்டுமல்ல, அகந்தையை அழிக்கும் சக்தியும் கொண்டவர். தேவர்கள் அனைவரும் விநாயகரை நாடி பிரார்த்தனை செய்தனர். பிரபு, இந்த அனலாசுரனின் தீயால் உலகம் அழிவதற்கு முன் காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர். விநாயகர் அமைதியாக சிரித்தார். அவன் தீயை அவனிடமே திருப்பிக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார். அனலாசுரன் முன் விநாயகர் தோன்றினார். சிறிய உடல், பெரிய தலை, அமைதியான முகம். ஆனால் அந்த அமைதிக்குள் அளவற்ற சக்தி. அசுரன் சிரித்தான். இந்த சிறிய உருவமா என்னை வெல்லப் போகிறது என்று அவன் அகந்தையுடன் பேசினான். அவன் கோபத்தில் மூச்சை விட்டான். தீப்பொறிகள் பரவின. உலகமே எரிய ஆரம்பித்தது. ஆனால் விநாயகர் அசையவே இல்லை. இறுதியில் அவர் ஒரு அற்புதமான செயல் செய்தார். அனலாசுரனை முழுவதுமாக விழுங்கிவிட்டார். உலகம் காப்பாற்றப்பட்டது. ஆனால் விநாயகரின் உடலில் அந்த அசுரனின் தீ வெப்பம் பரவத் தொடங்கியது. அவர் உடல் மிகுந்த சூட்டால் எரிந்தது. தேவர்கள் கவலைப்பட்டார்கள். எப்படி இந்த வெப்பத்தை தணிப்பது என்று அனைவரும் முயன்றனர். சந்திரன் தனது குளிர்ச்சியை அளித்தான். பாம்புகள் அவரது உடலை சுற்றி குளிர்ச்சி தர முயன்றன. கங்கை நீர் தெளிக்கப்பட்டது. ஆனால் வெப்பம் குறையவில்லை. விநாயகர் அமைதியாக இருந்தாலும் உடலில் தீயின் தாக்கம் அதிகமாக இருந்தது. அப்போது ஒரு சிறிய முனிவர் வந்து அருகம்புல் கொண்டு வந்தார். இதுதான் தீர்வு என்றார். அருகம்புல் மிகவும் எளிமையான புல். ஆனால் அதற்கு உள்ளே ஒரு தெய்வீக சக்தி உள்ளது. அது உடல் வெப்பத்தை தணிக்கும் தன்மை கொண்டது. அந்த முனிவர் விநாயகரின் உடலில் அருகம்புல் வைத்தார். அதிசயம் நடந்தது. மெதுவாக வெப்பம் குறைய ஆரம்பித்தது. விநாயகர் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது. உலகம் நிம்மதி அடைந்தது. அந்த நாள் முதல் விநாயகர் அருகம்புலை மிகவும் விரும்பினார். எளிமையான பொருளிலும் பெரிய சக்தி இருக்கிறது என்பதை உலகுக்கு உணர்த்தினார். தங்கம், வைரம், பெரிய பூஜைகள் வேண்டாம். ஒரு மனமார்ந்த அருகம்புல் போதும். இந்த கதையின் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? அனலாசுரன் என்பது நம் அகந்தை, கோபம், ஆசை. அது நம் உள்ளத்தை எரிக்கிறது. விநாயகர் அதை விழுங்குவது, அதாவது ஞானம் அந்த அகந்தையை அடக்குவது. ஆனால் அதற்கு பிறகு மன அமைதி தேவை. அந்த அமைதியே அருகம்புல். அருகம்புல் எளிமையம்புல், எளிமையின் சின்னம். அது தாழ்மையின் சின்னம். அது சின்னம். அது பசுமையின் சின்னம். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எளிமை மற்றும் தாழ்மை இருந்தால் எல்லாம் குளிர்ச்சி அடையும். அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி அன்று அருகம்புல் மாலை அணிவிக்கிறோம். ஒவ்வொரு தடையும் நீங்க வேண்டுமென்றால் முதலில் அகந்தையை நீக்க வேண்டும். அதற்கு விநாயகர் அருள் அவசியம். நண்பர்களே, இந்த கதையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய சக்தி பெரிய பொருளில் இல்லாது சிறிய எளிமையில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் கோபம் எரிந்தால் அருகம்புல் போல அமைதியை தேர்வு செய்யுங்கள். ஆனைமுகனின் அருள் உங்கள் வாழ்க்கையில் குளிர்ச்சி தரட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் அண்ட் ஷேர் பண்ணவும்.